ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிச்சனை வந்து டீப் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ சட்டுன்னு ஒரு டிப் கொடுத்துடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ எடுத்தேன். இந்த தூக்குவாளி பாருங்கள், இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, டடா சத்து மாவு. இருங்க டென்ஷன் ஆகிடாதீங்க, ரெசிபிலாம் சொல்லலை. இப்போ எல்லாருமே ஹெல்த் கான்ஷியஸ் ஆகிட்டோம், எல்லார் வீட்லேயுமே சத்து மாவு இருக்கும்னு எனக்கு தெரியும். நான் சொல்ல வந்தது வேறு. நான் வந்து மே 1 வீக் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். லாஸ்ட் வீக் தான் வந்தேன். இந்த வாளியை வந்து அது நான் வர வரைக்கும் திறக்கவே இல்லை. டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இதிலிருந்து கொஞ்சம் எடுத்து தனி பாக்ஸில் வச்சுருக்கேன். அது காலியானதான் இதை ஓப்பன் பண்ணுவேன். நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியுமே இதை ஓப்பன் பண்ணல. 1 மந்த்தாவது இருக்கும். ஆனால் பாருங்கள், இதில் ஒரு சின்ன வண்டோ பூச்சியோ எதுவுமே இல்லை. அரைச்சப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பிரியாணி இலை. சத்து மாவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் வந்து வறுக்க வேண்டியது இருக்கும். ஒரே வேலையாக கொஞ்சம் குவான்டிட்டி நிறைய வறுத்து அரைச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து அது வண்டு வந்துருன்ற பிரச்சனை இருக்கும். கம்மியாக அரைச்சோம் அப்படின்னா சீக்கிரம் காலியாயிரும், மறுபடியும் வறுக்கிற மாதிரி இருக்கும். ஒரே வேலையாக வறுத்து திரிச்சிடணும், நிறைய குவான்டிட்டி பண்ணி வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிரியாணி இலை டிப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 2 இலை போட்டிருக்கேன். நீங்கள் 2 இல்லை 3 இலை போட்டாலே போதும். இந்த 2மே திரிச்ச உடனே போட்டது தான். அதுக்கப்புறம் நான் இதை எதுவும் மாற்றலை. சத்து மாவு மட்டும் இல்லாமல் பூச்சி வண்டு வரக்கூடிய எந்த மாவாக இருந்தாலும் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், என்ன சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது